தமிழ்நாடு அரசு கடந்த 2 நாள்களாக சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்திய நிலையில் ரூ. 250 கோடியில் கார் பந்தயம் நடத்தும் திமுக அரசிடம் 250 மாணவர்களுக்கு ஓர் உடற்கல்வி ஆசிரியரை நியமிக்க பணமில்லையா என ந.த.க. ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது குறித்து சீமான் தனது அறிக்கையில் பள்ளிக் கல்வித்துறையின் சார்பாக கடந்த ஜூலை 1ஆம் நாள் தமிழ்நாட்டிலுள்ள அரசுப் பள்ளிகளில் 250 மாணவர்களுக்கு ஓர் உடற்கல்வி ஆசிரியர் என்றிருந்த நிலையை மாற்றி இனி 700 மாணவர்கள் படிக்கும் ஸ்கூல் வுக்கு ஓர் உடற்கல்வி ஆசிரியர் என திமுக அரசு புதிய அரசாணை வெளியிட்டது அதிர்ச்சியளிக்கிறது. ஏற்கெனவே நடைமுறையிலிருந்த 1997ஆம் ஆண்டு அரசாணை 525 அன் படி 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையுள்ள வகுப்புகளில் மாணவர்கள் எண்ணிக்கை குறைக்கவில்லை. வர்த்தக உள்ளரசு பள்ளிகளில் 11, 12ஆம் வகுப்புகளில் மாணவர்கள் எண்ணிக்கை 400க்கும் அதிகமாகும்போது அந்த பள்ளியில் அனுமதிக்கப்பட்டுள்ள உடற்கல்வி ஆசிரியர் பணியிடத்துக்கு பதிலாக ஓர் உடற்கல்வி இயக்குனர் பணியிடமாக தரம் உயர்த்திடவும் அனுமதிக்கப்பட்டிருந்தது. தற்காலத்தில் அலைபேசி மற்றும் கணினி உள்ளிட்ட நவீன அறிவியல் சாதனங்களில் மூழ்கிக் கிடக்கும் மாணவ சமுதாயத்தின் மன அழுத்தத்தை குறைக்கவும் உடல் நலத்தை பேணவும் உடற்பயிற்சி என்பது இன்றியமையாத தேவையாக உள்ள நிலையில் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்களை அதிகரிப்பதற்கு பதிலாக குறைப்பதென்பது தமிழ்நாடு அரசின் மிகத்தவறான நிர்வாக முடிவாகும். இப்படி ஏழை மாணவர்களுக்கான கற்பிக்கும் ஆசிரியர் பணியிடங்களை குறைத்துதான் அரசு தன்னுடைய நிதிநிலையை சீர் செய்ய வேண்டுமா? கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு 10 லட்சம் கொடுக்க நிதி இருக்கும் திமுக அரசிடம் படிக்கும் மாணவர்களுக்கு உடற்கல்வி அளிக்கும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க பணமில்லையா? இதுதான் திராவிட மாடலா? ரூ. 250 கோடியில் கார் பந்தயம் நடத்த பணம் இருக்கும் அரசிடம் 250 மாணவர்களுக்கு ஓர் உடற்கல்வி ஆசிரியர் நியமிக்க பணமில்லை என்பது வெட்கக்கேடு இல்லையா? இதுதான் தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறையை உலகத்தரத்துக்கு வளர்த்திடும் முறையா? அதே நேரத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை குறைவது என்பது அரசின் நிர்வாகத் திறமையின்மையாலும் தரமான கல்வியை வழங்கத் தவறியதாலும் நிகழும் கொடுமையாகும். அதனை சரிசெய்து அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகப்படுத்த எவ்வித முயற்சியும் எடுக்காமல் அதனையே காரணம் காட்டி ஆசிரியர் பணியிடங்களை குறைப்பதென்பது அரசின் அறிவார்ந்த செயல் ஆகாது. இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்.